ஷேர்டெக்ஸ் தமிழ் சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் டுமாரோ புதன்கிழமை 18th ஜூன் அதுக்கான ப்ரெடிக்ஷன் ஆகலான்னு இந்த வீடியோ உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் வந்து டே கேண்டில் எடுத்துருக்கேன். இங்கே வந்து ரெட்லேயே க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எஜுகேஷன் பர்பஸுக்காக எடுத்துகிட்டு இருக்க வீடியோ. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் கால்ஸ் டிப்ஸ் எதுவுமே நாங்கள் கொடுக்கறது இல்லை. ஸோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மார்க்கெட் நமக்கு காமிக்கிறது என்னன்னா, ரெட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று கொடுத்த லெவல் படி நம்ம பார்க்கும்போது மேலே இருந்து கீழே வந்து அப்புறம் மேலே போயிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்து முடிஞ்சுது. நான் கொடுத்திருந்த லெவல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். மார்க்கெட் இங்கே இருந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில் பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து எங்கே வந்துக்கிறாங்க, நேர நம்ம கொடுத்த 50% வரைக்கும் வந்துட்டு அதுக்கு கீழே வந்துட்டு 100 தொடுற மாதிரி போயிட்டு அங்கே போகாமல் இங்கே இருந்தே ரிவர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணியிருந்தவங்களுக்கு ஸோ இங்கேருந்து இங்கே ரெட்லேயே பிரிண்ட் பண்ணி கீழே இங்கே வரைக்கும் வந்துட்டு அப்புறம் இங்கேருந்து ரிவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏடிஎக்ஸ் வந்து இந்த டைம்லலாம் பாருங்க, கன்சாலிடேஷன் இருந்த இடத்துலையே தான் இருக்கு. மார்க்கெட் மூவ் ஆகாது, மேலேயும் போகாது கீழேயும் போகாது. இதுக்கு காரணம் என்னன்னா டக்கப்பார், பையர் செல்லர்ஸ் டக்கப்பார் தான் இதுக்கு மெயின். அவங்க கால் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதை தாண்டி மேலே போகும்போது ஃபர்தரா 24,900க்கு அவங்களோட இதை ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் டக்கப்பார் நடக்கிறதுக்கான ரீசன். ஃப்ரெண்ட், இதுதான் பையர் செல்லர்ஸுக்குள்ள நடக்கக்கூடிய டக்கப்பார். ஸோ இதில் நம்ம வந்து கவனமாக ட்ரேட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கான பாயிண்ட் கிடைக்கும் போது நம்ம ட்ரேட் செட்டப் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ட்ரேட் செட்டப் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். கன்சாலிடேஷன் இந்த ஏடெக்ஸ் வந்து 25 ரீச் பண்ணி மேலே வரவே இல்லை. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதில் ஆரம்பத்தில் மட்டும்தான் 25க்கு வந்திருக்கிறாங்க. பிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு 0க்கு போயிட்டு மேலே வந்துன்னா ஒரு நல்ல பைன்னு நம்ம நினைக்கலாம். அதேமாதிரி 100க்கு போயிட்டு கீழே வந்துன்னா ஒரு நல்ல புட் ஆப்ஷன் நினைக்கலாம். இதுக்கு மேலே போகும்போது நல்ல ஒரு கால் ஆப்ஷன் நினைக்கலாம். இதுதான் மார்க்கெட்டோட சூஸ்திரங்கள். ஸோ ஃபர்தராக நம்ம நாளைக்கான இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன் எப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம நாளைக்கான ப்ரெடிக்ஷனுக்கு போயிடலாம். நிஃப்டி டுமாரோ அப்படின்னு தான் நான் தன்னையில் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா சிம்பிளாக இருக்கணுங்கிறக்காக, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணுங்கிறக்காக நிஃப்டி டுமாரோ நிஃப்டி ப்ரெடிக்ஷன் 18th ஜூன் அதுக்கான ப்ரெடிக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டில் நம்ம வந்து இன்னைக்கு டே கேண்டில் எடுத்து வச்சுக்கிறோம். இது ரெட்டில் தான், நான் சொன்ன மாதிரி எல்லாமே ரெட்டில் தான் முடிஞ்சிருக்குது. ஸோ இதோட கம்மி டைம் ஃப்ரேம் போயிட்டோம்னா நமக்கான இன்ட்ராடே லெவல் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளோட ஃபேவரட்டான 75 மினிட்ஸுக்கு நம்ம போயிடலாம். 75 மினிட்ஸுக்கு போகும்போது நமக்கான 15 மினிட்ஸில் என்ட்ரி எடுக்கிறதுக்கான கிளாரிட்டி இங்கே போயிட்டோம். இப்போ இந்த இதில் வந்து என்ன காமிக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 18th ஜூனுக்காக நான் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வரும்போது மார்க்கெட் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணாது அது தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே அன்சர்டனிட்டி தான். மார்க்கெட்டில் பீப்புள்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் மார்க்கெட். இது எல்லாமே தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் எடுத்துக்கிடுங்க. நாங்கள் கால்ஸ் டிப்ஸ் எதுவுமே கொடுக்கறது இல்லை. நமக்கு இதில் வந்து 75 மினிட்ஸில் பார்க்கும்போது நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டேன். இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து 50 என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக 75 மினிட்ஸில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது நிஃப்டியோட ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 75 மினிட்ஸில் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து 75 மினிட்ஸில் இது வந்து ரெட்டில் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் ப்ரீவியஸ் டே வந்து சோன் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து செல்லிங் சோன், இது பையிங் சோன். சோன்லேயும் மார்க்கெட் வந்து ஸ்தம்பிச்சு தான் மேலே போகுது. ஸோ அதனால் ஒரு சோன் வரைஞ்சிட்டேன். ஸோ இது வந்து பையிங் சோன், இது செல்லிங் சோன். இந்த 2 சோன் வரைஞ்சிருக்கேன். இங்கே வந்து இங்கே சப்ளை அதிகமாக இருக்கும், இங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்துட்டு போகும்போது மார்க்கெட்டோட ரியாக்ஷன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இதோட கொஞ்சம் கம்மி டைம் போயிடலாம். நான் வந்து டே கேண்டில் எடுத்து பிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வரைஞ்சிட்டேன். ஆல்ரெடி நான் வரைஞ்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் ரொம்ப டைம் போயிட்டு இருக்குது. ஸோ சுருக்கமாக சொல்லி மக்களுக்கு எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்காக இது பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே கொடுத்த ட்ரெண்ட் லைன், அந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே தான் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இது வந்து இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி ஃபர்தராக கீழே வந்தோன்னா இங்கே வரைக்கும் போகும், இந்த வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி மேலே போகும்போது இந்த லெவல் வரைக்கும் பழைய உச்சத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ அது எங்கே வரைக்கும் போகுதோ சொல்ல முடியாது. எல்லாமே மார்க்கெட்டில் பீப்புள்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் மார்க்கெட். நம்ம நினச்சி எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கவனமாக ட்ரேட் பார்த்துக்குங்க.
ஸோ நம்ம இதை வந்து 15 மினிட்ஸ்க்கு நமக்கு என்ட்ரிக்கான லெவல்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸ்க்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். 15 மினிட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கான லெவல்ஸ் இதில் தோணும் பாருங்கள். ஸோ இது வந்து நாளைக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இதை காலையில் ட்ரேட் செட்டப் எடுக்கும்போது இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் எல்லாமே அன்சர்டனிட்டி தான். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நாளைக்கு பிவட் பாயிண்ட் இதுக்கு இடையில எங்கே வேணாலும் வரலாம். நான் 3 சப்போர்ட் 3 ரெசிஸ்டன்ஸ் 3 சப்போர்ட் உங்களுக்கு ட்ரா பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு பிவட் பாயிண்ட் இதுக்கு கேப்பில் எங்கே வேணாலும் வரலாம். ஒருவேளை கேப் அப்பாவும் ஆகலாம், கேப் டவுனாகவும் ஆகலாம். ஃபேர் வேல்யூ எல்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்க இது வந்து சரி செய்கிறாங்களா என்னன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். டக்கப்பார் டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட் வேடிக்கை தான் பார்க்கணும். டைரக்ஷனல் மூவ்மெண்ட் இண்டெக்ஸில் ஏடிஎக்ஸ் வந்து 25க்கு மேலே போனால் மட்டும்தான் 1 மினிட்டோ 5 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ எதாக இருந்தாலும் சரி அது வந்து நமக்கு ஷோ பண்ணால் மட்டும்தான் அந்த வால்யூமை செக் பண்ணிவிட்டு புட் ஆப்ஷன் ஆர் கால் ஆப்ஷன் ரெண்டில் ஏதாவது ஒன்று அட்டை மணியில் எது இருக்கோ அதை எடுத்துகிட்டு அடுத்த மூமெண்ட்டில் கிடைக்கிற பாயிண்ட் எடுத்துகிட்டு வரது தான் புத்திசாலித்தனம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் டுமாரோ அப்படிங்கிற நான் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து 8 ஜூனுக்கான லெவல்ஸ், இன்ட்ராடே லெவல்ஸ். ஸோ இந்த ஜோனையும் நான் காமிச்சிருக்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபர்தராக ஏதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர்டெக்ஸ் தமிழ் சேனல் உங்களுக்காக உருவாக்கி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். என்னோட அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் அடுத்த நாள் ப்ரெடிக்ஷனில் பார்க்கலாம். மீண்டும் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம்.